ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ டொஃபு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. டொஃபு எடுத்து ஸ்மால் பீஸாக நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் பட்டர் போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்மால் பீஸாக கட் பண்ண டொஃபு போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து லைட்டாக மஞ்சள் தூள், லைட்டாக மிளகாய் தூள், லைட்டாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். இந்த மாதிரி பரட்டிட்டு அவ்வளோதான், முடிஞ்சது. எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு 3 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, இஞ்சி பூண்டு இது 2 எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் போட்டுக்கேன். இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி எடுத்துக்கலாம். இதையும் இது கூட கலந்துட்டு இஞ்சி பூண்டும் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நமக்கு வேணும்னா பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நான் அதை சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நான் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அரைக்கும்போது நாம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நல்ல வாசனை கொடுக்கும். கூட கொஞ்சம் 7லேருந்து 10 கேஷ்யூ நட் எடுத்து அதையும் போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க பேஸ்ட் மாதிரி. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து இதில் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய் தூள், தனியாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், தேவையான அளவு உப்பு எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற டொஃபு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொதிச்சு வந்திருக்கு. இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா க்ரீமியாக வரும். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக வருதுன்ட்டு. டேஸ்ட்டு கூட நல்லா கொடுக்கும். சாப்பிடவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டொஃபு கறி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? அவ்வளோதாங்க, நம்மளோட டொஃபு கறி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பூரிக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், இட்லிக்கு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்கும். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.